தினமொரு வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசையின் பிடியிலிருந்து விடுதலையாகி தம்மிடம் இருப்பது போதும் என்ற திருப்தியான மனநிலை ஒருவருக்கு இருந்தால் அது மிகவும் மகிழ்ச்சியானதும் பாக்கியமானதுமான வாழ்க்கையாகும். ஆனால் போதும் என்ற மனநிலையை பெறுவது எளிதான விஷயம் அல்ல. மனம் என்பது போதும் என்று நிறைவடையாத இயற்கையை உடையதாகும். நாமாக முயற்சி செய்து போதும் என்ற மனநிலையை பெற்றுவிட முடியாது. அதற்கு தேவனுடைய நிறைவான அருள் இருந்தால்தான் முடியும். தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் எந்த இடத்தில் பாய்கின்றதோ அந்த இதயம்தான் தனக்குள் போதும் என்ற நிறைவை அடைய முடியும். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகின்ற அல்லது தேவன் தன்னோடு இருக்கின்ற நிச்சயமான உணர்வை பெறுகின்ற மனித இருதயம்தான் பூரிப்பின் அனுபவங்களை அடைகிறது. அந்த பூரிப்பின் உணர்வுகள் பணம், பொருள், உலக மேன்மைகள் ஆகியவைகளின் இழுவைகளிலிருந்து அந்த மனிதனை விடுதலையாக்குகின்றன. எனவே பணம், பொருள், செல்வங்களால் நிரம்ப முடியாத இதய வெற்றிடம் அங்கே நிரம்பி விடுகிறது. இதற்காகத்தான் தேவன் தமக்கு பரிசுத்த ஆவியினை தருகிறார். பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு தன்னை உட்படுத்தும் மனிதன் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசையின் ஆளுகையிலிருந்து விடுதலை அடைகிறான். பவுல் அப்போஸ்தலன் எதுவுமே தன்னிடம் இல்லாமல் இருந்த போதும் மன ரம்யத்தை உடைய மனிதனாக வாழ்ந்தான். ஏனென்றால் தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் அவன் அதிகமாக ருசித்து கொண்டே வாழ்ந்தவன். மனிதன் சில நேரங்களில் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் கனவு கண்டதை விட மிகுதியாகவும் நன்மைகளை பெறுகின்றான். பொருளாதார உயர்வுகளும் வளமைகளும் சௌகரியங்களும் அவன் ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே வருகின்றது. ஆனால் அவைகளை அவன் பெற்றிருந்தாலும் இருதயமோ நிறைவடையாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்கின்றது. ஏனென்றால் தேவன் ஒருவரே நம்முடைய உண்மையான தேவை எது என்பதையும் எதனை நமக்கு தந்தால் நாம் திருப்தி அடைய முடியும் என்பதையும் அறிந்திருக்கின்றார். தேவ உறவு, அன்பு, தெய்வீக நற்குணங்கள் ஆகியவைகள்தான் நம்முடைய முக்கியமான தேவைகள். அவைகள்தான் நமக்கு போதும் என்ற திருப்தியையும் நிறைவையும் தர முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.